போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கினுடைய நீதிமன்ற காவல் மேலும் 4 நாட்களுக்கு நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன வெங்கடேசன், விவரிங்க. வணக்கம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தியதான வழக்கில் சென்னையைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும் ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கடந்த மாதம் 9ஆம் தேதி கைது செய்தனர். இதற்கு முன் அவர்கள் சென்னையைச் சேர்ந்த முஜிபூர், முகேஷ் மற்றும் விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக் குமார் மூவரும் பிடிபட்டனர். இதைத் தொடர்ந்து அவரது நெருங்கிய கூட்டாளி சதானந்தத்தையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். 5 பேரின் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் இன்று நிறைவடைந்ததை தொடர்ந்து மீண்டும் அவர் இன்று சிறப்பு கோர்ட்டில் சுதீர் குமார் சிரோ முன்னில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிமன்ற காவல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நீட்டிக்குமாறு என்சிபி முன்வைத்த வாதத்தை ஏற்ற சிறப்பு நீதிமன்றம் ஐவரின் காவலை 4 நாட்களுக்கு, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை 20ஆம் தேதி நடைபெறும் இருக்கப்படுகிறது. குற்றப்பத்திரிகை மொத்தம் சுமார் 3000 பக்கங்களுக்கு மேலான விரிவான குற்றப்பத்திரிகையாக இருக்கும் என்றும் அதன் மீதான விசாரணை நடைபெறும் போது இதில் வேறு ஏதேனும் கைதுப்பட்ட அனைவர் மீதும் தற்போது குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணையின் போதுதான் இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது தெரிய வரும். இன்றைய விசாரணையின் போது ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீம் அவரை சந்திக்க அனுமதி கோரினார். அந்த அனுமதியை தொடர்ந்து அவரிடம் 5 நிமிடம் அவர் பேசினார். இருப்பினும் இன்று இந்த விசாரணை என்பது அவர்களுடைய நீதிமன்ற காவல் நீட்டிப்பதாக மட்டுமே இருந்தது. 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.